நீங்க மீட்டிங் ஷெட்யூல் பண்ணும்போது அட்டெண்டீஸ் வந்து ஃப்ரீயா இருக்காங்களா? இல்ல ஆல்ரெடி பிஸியா இருக்காங்களா? அப்படிங்கிறத செக் பண்ண முடியுமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மீட்டிங்கோட இன்விடேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இமெயில் அனுப்ப முடியுமா? இது 2த்துக்கும் ஆன்சர் கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல ஓடோவோட கேலண்டர்ல அட்டெண்டீஸ் ஆட் பண்றது, அவைலபிலிட்டி செக் பண்றது, தென் வந்து இன்விடேஷன் இமெயில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ரெக்கரிங் மீட்டிங் அண்ட் ரிமைண்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதை ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்டெண்டீஸ் மேனேஜ்மெண்ட் அவைலபிலிட்டி தென் வந்து மீட்டிங் இன்விடேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேலண்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன் மீட்டிங்குள்ளே கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டெண்டீஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு அட்டெண்டீஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நியூவாக ஒரு அட்டெண்டீஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி எம்ப்ளாயீஸ், இதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெண்டரோட கான்டாக்ட்ஸ், இது எல்லாமே தான் இங்கே உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து இதில் யாரோடது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மீட்டிங் க்ரியேட் பண்ணுறப்ப தான் வந்து அட்டெண்டீஸ் ஆட் பண்ணணும்னு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் இமெயில் கொடுத்தா அவங்க வந்து இமெயில் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் அவைலபிலிட்டி. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஓடோவில் இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ அட்டெண்டீஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஏதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு தெரியணும். அப்படி இருந்தால் வந்து ஓடோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் வந்து அஸ்வினி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு மீட்டிங் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்அவைலபிள் அப்படின்னு காட்டும். ஏன்னா நான் ஆல்ரெடி 5 to 6 வந்து சேல்ஸ் மீட்டிங்கில் இந்த அஸ்வினி அப்படிங்கிற நேம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதுலேயும் ஆட் பண்ணுறனால எனக்கு இங்கே வந்து அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சென்ட் இமெயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்வினி அப்படிங்கிற கான்டாக்டில் வந்து நான் ஆல்ரெடி விவி அஸ்வினி அப்படிங்கிறத வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த அர்ஜுன் அப்படிங்கிறதுலேயே நான் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஆனால் கவிதா அப்படிங்கிறதுல மட்டும் எந்த இமெயில் ஐடியும் கான்ஃபிகர் ஆகலை. ஸோ அதனால இங்கே உங்களுக்கு வந்து இமெயிலோட டீட்டெயில்ஸ் கேட்குது. நான் இங்கே இமெயிலோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இதில் வந்து விவி மேனகா அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நான் செட் இமெயில் கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு நான் இங்கே சென்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்எம் மீட்டிங் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வீடியோ லிங்க் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ வந்து அஸ்வினிக்கு வந்து வேறு மீட்டிங் இருக்குது, அதனால இவங்களை இந்த மீட்டிங்கில் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இவங்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டும் நீங்கள் இந்த மீட்டிங்கை வந்து சேவ் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும்.
அதே வந்து நீங்கள் இப்போ ஒரு டைம் வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த டைமிங் வந்து 5 PM கிடையாது, நான் 6 PMக்கு மாற்றுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதிலேருந்து மாற்றிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அகைன் ரீசெண்ட் இமெயில் வந்து அதாவது மறுபடியும் இமெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ரியல் பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் ஒரு சேல்ஸ் டீம் வந்து கஸ்டமர் மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணுறப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், அப்புறம் வந்து கஸ்டமர் அப்படின்ற 3 பேரும் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஷேர் ஆகணும். ஸோ இது வந்து இதில் நம்ம வந்து ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். யாராவது பிஸியாக இருந்தால் ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மீட்டிங் வந்து மிஸ் ஆகிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு அட்டெண்டீஸ் வந்து ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அவைலபிலிட்டி செக் பண்ணுறது, தென் வந்து மீட்டிங் இன்விடேஷனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதாவது ஒரு இமெயில் எப்படி சென்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.